ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 8ல் பணப்பெட்டி எடுக்கும்போது வெளியேறின ஜாக்லின் வாங்கின சம்பளம் குறித்த விவரங்கள் பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்குது. ஸோ இது குறித்து பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒவ்வொரு சீசன்லையுமே பார்த்தீங்கன்னா பணப்பெட்டி டாஸ்க் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பணப்பெட்டியை வச்சுருவாங்க. யார் அந்த பணப்பெட்டி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு அக்செப்டபிளான மணி வரும்போது அதை எடுத்துகிட்டு ரொம்ப ஈஸியாக அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க. பட் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த பணப்பட்டி டாஸ்க்கை ரொம்பவே வித்தியாசமாக கொண்டு வந்தாங்க. அதாவது அந்த பணப்பெட்டி பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே இருக்கும். அந்த கேட்டை கதவை தாண்டி ஓடி போயிட்டு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த பெட்டி எடுத்துக்கிட்டு வரணும். ஸோ அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே பெட்டியோட உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அந்த பணமும் அவங்களுக்கு அவங்க சேவ் ஆகிடுவாங்க. பட் அப்படி தவறுற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வீட்டை விட்டு எலிமினேட் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த வகையில் ஜாக்லின் பார்த்தீங்கன்னா 8 லட்சத்துக்கான பணப்பட்டியை எடுக்க முடியாமல் ஒரு 2 செகண்டில் பார்த்தீங்கன்னா அவங்க எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த நிலையில் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறின ஜாக்லினோட சம்பளம் குறித்த விவரங்கள் வந்துட்டு வெளியாகி இருக்குது. ஸோ அந்த வகையில் நம்ம ஜாக்லின் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 25,000 ரூபாய் வந்துட்டு சம்பளமாக வாங்கியிருக்கிறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க மொத்தமாக 101 நாட்கள் வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 25,25,000 ரூபாய் வந்துட்டு சம்பளமாக வழங்கப்பட்டிருக்குது. ஆக்சுவலாக ஜாக்லினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கான சம்பளம் 25,000. நம்ம முத்து டைட்டிலே ஜெயிச்சிருக்கிறாரு. அவருக்கு ஒரு நாளைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் தான் வழங்கப்பட்டிருக்குது. அதனால் அவர் 106 நாட்கள் இருந்துமே பார்த்தீங்கன்னா அவருடைய மொத்த சம்பளம் வந்துட்டு 10 லட்சம் ரூபாய் தான் வந்துட்டு கிடச்சிருக்குது. பட் ஜாக்லின் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் மட்டுமே 25 லட்சத்துக்கும் அதிகமாக கிடச்சிருக்குது. ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.